நம்மள பத்தி தான் மைக்ல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவெல்லாம் தாண்டி நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால 4 பேருக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும். டயலாக்க மாத்து. 4 பேர்கிட்ட நாம ஏதாவது செய்தாகணும். அதனால நீ அங்க போ, நீ இங்க போ, நீ பாத்து போ, நீ பாத்ரூம் போ. திருப்பதி திருப்பதி திருப்பதி. என் பேர் பழனி சார். எல்லாம் மலைகள் பேர் தானப்பா. போ போ. சார் நீங்க? அது உனக்கு போக போக தெரியும். கிளம்பு கிளம்பு. போடா போ. சில நேரத்துல நான் சொல்லாமலும் அடிப்பேன்டா. என்ன பண்ற? பேக்ல அரிச்சது சொரிஞ்ச. அதுக்கு ஏன் பேக்கையா சொரிஞ்ச? ஓ அது ஓம் பேக்கா? நான் போலீஸ் ஸ்டேஷன் போலாம். எது போய் அப்படியே ஜெயில தள்ளலான்னு பாக்குறியா? இப்பெல்லாம் எனக்கு கோழி பிரியாணி வேணும்னா முனியாண்டி விலாஸ் போறது இல்ல, ஸ்ட்ரைட்டா ஜெயில் தான். அங்கதான் லெக் பீஸோட போடுறாங்க. லெக் சேர்த்து எடுப்பாங்க தெரியுமில்ல? ஆமா, எஜுகேட்டட் மாதிரி பேசுற. எஸ் ஐ அம் எஜுகேட்டட். என்ன படிச்சிருக்க? +2 ஃபெயில். இதுக்கே இவ்வளவு ஜேர் கொடுக்குற? நீ 10th ஃபெயிலா? படிச்சிருக்கல, உருப்படி ஒரு வேலை செய்ய வேண்டியதானே? வேலை செய்ய நான் தயார், வேலை கொடுக்க யார் தயார்? நான் தயார். ரிஸ்க் எடுக்காத. வருஷம் தான் எடுத்தேன். இந்த விசிட்டிங் கார்டு 2 டேஸ் கழிச்சு இந்த அட்ரஸ்ல வந்து என்ன பாரு. இந்தாங்க ஏன் விசிட்டிங் கார்டு. என்ன ஒண்ணுமே இல்ல, பிளாங்கா இருக்கு. என் லைஃப் மாதிரி பிளாங்கா தான் இருக்கும். உன் பேர் என்ன? ஐயனார்குடி ராஜா. உங்க பேரு? கணேஷ். இப்படியும் சில கேரக்டர்கள். பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. புரியல, எங்களுக்கு புரியல. கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் கூட புரியல. என்ன புரியல? என்ன மணிரத்னம் படத்துல கட் பண்ணி பேசுற மாதிரி நீயும் பேசினா எங்களுக்கு என்னத்த புரியும்? இது வரைக்கும் 10,500 ரூபாய்க்கு போட்டு குடிச்சிருக்கீங்க. அதை நான் கேட்டதே இல்லை. அதோட சேர்த்து இந்த பார்ட்டியும் வச்சுக்கோங்க. சீக்கிரம் பார்ட்டியை முடிங்க, எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகுது. நான் சென்னைக்கு போகணும். ராசா, டைரக்டர் விக்ரம் படத்துல ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகிற மாதிரி நீ ஒரே நைட்ல திரும்பி சென்னைக்கு போறீங்கறியே, எப்படி ராசா? நாமெல்லாம் பிறக்கும் போதே கையில பிளேடோடையாடா பிறந்தோம். ஏதோ வேலை இல்லாதனால சைட்ல சரக்கு விட்டோம், கேப்ல கெடா வெட்டணும். இப்போ எனக்கு ஒரு வேலை தரேன்ட்டான் ஒருத்தன். அதனால நான் சென்னைக்கு போறேன். நான் வரட்டா? அப்ப நம்ம எல்லாம் எப்ப சந்திக்கிறது? நீயும் நானும் காலேஜில் விஸ்கா முடிச்சுட்டு ஃபேர்வெல் டே அன்னைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டியில ஃபீல் பண்ற மாதிரி பண்றியடா. நீ ஒரு முள்ள மாதிரி, நான் ஒரு முடிச்ச வைக்கி. நீ ஒரு கேப் மாதிரி, நான் ஒரு சோமாரி. அப்பனா நீ ஒரு டோபரு, நான் ஒரு சோபர். நமக்குள்ள என்னடா சென்டிமெண்ட்? ஒன்லி கமிட்மெண்ட். அப்ப நான் வரட்டா? தளபதி அனாவசியமா என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்கடா. நான் அங்கேயும் போவேன், இங்கேயும் போவேன், ஏன் எங்கேயும் போவேன். அண்ணா நான் அப்ப வரட்டாங்கண்ணா. அது டோட்டலா இவன் ஆக்ஷனே மாறி போச்சு. இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் சென்னையில தெரியும். மச்சான் என்னடா அந்த டேபிள் நம்மளே ஒருத்தவங்க கூட்டினுறான். என்னவா கேளு. ஏய் என்ன பேசணுமா? பிரியா எத்தனை நாளா தெரியும்? 6 மாசமா தெரியும். என்ன சொன்ன? பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? பிடிக்கலன்னு சொன்னான். அப்புறம் திரும்பவும் ஃபாலோ பண்ணேன். என்ன சொன்ன? பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? பிடிக்கலன்னு சொன்னான். விட்டுருன்னு சொன்னான். விட்டுருன்னு சொன்னான்ல, விட்டுற வேண்டியதானே? யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? யாரு? யாரு? எம்பி பையனா, எம்எல்ஏ பையனா, மினிஸ்டர் பையனா? அவன் டிஸ்டர்ப் பண்ணது யாரு தெரியுமா? என் ஃப்ரெண்டோட தங்கச்சிய. இன்னொரு தடவை நடந்தது தூக்கிடுவேன்.
இன்னும் கிளம்பல காலேஜுக்கு டைம் ஆலியா? கிளம்பிட்டமா. எப்ப பாரு கான்டாக்ட் லென்ஸ். வீட்ல இருக்கும்போதாவது கண்ணாடி போட்டுக்கலாம்ல? உன் மக எப்பவும் அழகா இருக்கணும்ல, தேவதை மாதிரி. போதும் சாப்பிடலாம். நீ சாப்பிடல? எனக்கு தான் உப்பு போடாத சப்பாத்தி இருக்கே, அதை சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா அது? டெய்லி தோசை உப்புமா. உனக்கு மட்டும் வெரைட்டியா? ஓர் அடிக்குதுமா. வேற பண்ண கூடாதா? இது வீடுமா, இப்படித்தான் இருக்கும். லஞ்ச் கட்டி கொடுத்தாலும் நீ சாப்பிடுறது இல்ல, திருப்பி எடுத்துட்டு வந்துடுற. சும்மா சுத்திக்கிட்டு பீஸா பர்கர்னு சாப்பிட்டுட்டு இருக்க. கொஞ்ச நாள் கழிச்சு வேணா பாரு, புக்கெல்லாம் தமிழனோட பாரம்பரிய உணவு பீஸா பர்கர்னு எழுத போறாங்க. அப்படியா? சரிம்மா, உன் டேப்லெட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் சாப்பிடு. அப்புறம் வேற டேப்லெட்ஸ் எல்லாம் கிட்ல எடுத்து வச்சிருக்கேன். லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிடு. அப்புறம் அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் சொல்லிட்டாரு, ஜோசியர் கூட சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் மேல ஜீசஸ் என்ன பாத்துக்குவாரு. அம்மா வீட்ல தான் இருப்பேன், நீ ஜாக்கிரதையா காலேஜ் போயிட்டு வா போ. ஓகேம்மா, பாய். பேடா செல்லம். என்னதான் மேக்கப் போட்டாலும் இருக்கிற அழகு தான் இருக்கும். ஆமா, கல்லுண்ணா. ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கே. யார் செலக்ட் பண்ணுது? உன் கூட இருப்பாளே பிரியா, அவ தானே? ஏன் கேக்குற? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இல்ல ரொம்ப நல்லா இருக்கே, அதான் கேட்டேன். நான் தான் செலக்ட் பண்ணேன். உண்மையிலே நல்லா இருக்கா? மின்சார கனவுல வர கெஜோல் மாதிரியே இருக்கு. அப்பா, இன்னைக்கு தான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்க. பிருந்தா, இன்னும் ரெடி ஆகலையா? வந்துட்டேம்மா. கெஜோலுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவா. ஏ பிருந்தா, ஒரு நிமிஷம். என்னண்ணா? பணம் இருந்தா 100 ரூபா கூட, பெட்ரோல் போடணும். இந்தா இரு. இதுக்கு தான் மின்சார கனவு கஜல் அது இதுன்னு சொன்னியா? அப்புறம் ஐஸ்வர்யான்னு சொன்னா 200 செலவாகும், பரவாயில்லையா? வேண்டவே வேண்டாம், எனக்கு கஜலே போதும். நீ கிளம்பு. அம்மா வரேன்ப்பா. வரமா. பத்து நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்கேடா. இவ்வளவு அர்ஜென்டா ஓடுற ட்ரெயின்ல ஏறி எங்க போக போற? 5 டீ கொண்டு வரேன் கொண்டு வரேன். சார், அந்த பழைய பாக்கி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. இப்போ கொடுக்குறேன் போ. இல்ல கொடுத்துருவீங்க, எப்போ கொடுக்க போறீங்கன்னு தான் கேட்டேன். சொல்றோம்ல போ. சார் ஆய். ஹாய். இல்ல சார் ஆய் சார். அதான்ப்பா, ஹாய் ஹாய் ஹாய். இங்கிலீஷ் ஆய் இல்ல சார், தமிழ் ஆய். இங்க பாருங்க, சட்டையில காக்கா கக்கூஸ் போயிருக்கு. காக்கா சொக்கால கக்கா போயிருச்சா? என்னடா இது? பொதுவா தலைவர்கள் சிலையில தானடா போகும். வாஸ்து சரியில்லைன்னு லொகேஷனை மாத்திருச்சா? இந்தாங்க தண்ணி கழுவிக்கிங்க சார். அடாடாடாடாடா, பக்கெட்ல தண்ணி தந்த காலம் போய் பாக்கெட்ல தர்ற அளவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ கட்டிங் மிக்சிங்க்கு வச்சிருக்கிறத எனக்காக கொடுக்குறியே, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இந்தப்பா, இந்த பேக் கொஞ்சம் வச்சுக்கிறேன், நான் கழுவிட்டு வாங்கிக்கிறேன். எச்சம் விழுந்தா அதுலயும் ஒரு மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, அடாடாடாடா, உடனே நான் கணேஷை பார்த்து அது மூலமா லைஃப்ல ஒரு ஹை பொசிஷனுக்கு போறதுக்கு இதுவே ஒரு ஆரம்பமா இருக்கலாம் இல்லையா? என்ன இது? யாரோ ரன்னிங் பிராக்டிஸ் பண்ற சவுண்ட் கேக்குதே. ஒருவேளை பக்கத்து கிரவுண்ட்ல யாராவது சின்ன பசங்க ஓடுறாங்க போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், நல்ல ஊர்ரா இது. தம்பி பைய கொடுப்பா. பையையும் காணோம், வாங்கின ஆளையும் காணோம். அடா பாவீங்களா, ஆரம்பிச்சிட்டீங்களாடா? பர்ஸ் அடிக்கிற எங்கிட்டயே பேக் அடிச்சிட்டியாடா? சென்னை சிட்டியோட அட்ராசிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சேடா. கணேசா, கவுத்திட்டானே கணேசா. என்ன கேட்ட? மூணு வெட்டி இன்னொருத்தன் இருப்பானே, அவனுங்க? அவன் பாம்பே போயிட்டானே. என்ன விஷயம்? ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுமா, அதனால போயிருக்கான். எங்க அப்பனோட ரப்சர் தாங்க முடியல. என்னடா சொல்ற? அதான்டா அவங்க அப்பாட்ட நிறைய திட்டு வாங்கிட்டான்ல, அதை சொல்றான். என்னடா இன்னைக்கு ஆபீஸ் போலியா? இன்னைக்கு மட்டும் போட்டுட்டேன். டேய், அவடா எவ? வேளாங்கண்ணில் பார்த்தேன்னு சொன்னல, அவதான். Excuse me.
இல்லைங்க மீ யா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை உங்களை ஏற்கனவே வேளாங்கண்ணியில் பார்த்துருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனில். அதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? வேளாங்கண்ணி ஃபங்க்ஷன்ல 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அதுல 10,000 பேரை நான் பார்த்திருப்பேன், 10,000 பேர் என்ன பார்த்திருப்பாங்க. அதை வச்சு என்கிட்ட பேசணும், காஃபி சாப்பிடணும், ஃப்ளவர்ஸ் கொடுக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி வேற பொண்ணுங்க இருக்காங்க. See some other girls. Bye.